ஹாய் கைஸ். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கடைக்கு போய் புதுசாக ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்குறீங்க. இந்த பீட்டா ஃபிஷ் இந்த மாதிரி சோகமாக பபுள் நெஸ்ட் கட்டாமல் ஃப்ளார் பண்ணாமல் ஃபுட் எடுக்காமல் அப்படி உட்காந்துருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. என்னோட பீட்டா ஃபிஷ் பபுள் நெஸ்ட் கட்ட மாட்டேங்குது, ஃப்ளார் பண்ண மாட்டேங்குது, ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்குது, ஆக்டிவாக இல்லை அப்படின்ற கேள்வி தான் எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்மகிட்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேல். இதோட ஆக்டிவ்னஸ் பாருங்கள், இதை பாருங்கள். நான் எப்படி இது நேரம் ஃப்ளார் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும், ஆனால் ஃப்ளார் பண்ணல. பபுள் நெஸ்ட்டுமே கட்டியிருக்கு, இது பபுள் நெஸ்ட் கட்டலை. இங்கே இந்த பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபுட்டும் சரியாக எடுத்துக்காது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்டா ஃபிஷ் வாங்குகிற இடத்துல என்ன ஃபுட்டு போடுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதை நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வாங்குகிற இடத்துல என்ன ஃபுட் போடுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஃபுட்டு மாறும், ஃபுட்டோட டேஸ்ட் மாறும். நீங்கள் வேறு ஃபுட் போடுவீங்க, லைவ் ஃபுட் போடலாம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போடுற ஃபுட்டுக்கு அந்த பீட்டா பழகிறதுக்கு டைம் ஆகும். சில பீட்டா பழகாது, சில பீட்டா சாப்பிடாது. ஸோ இதனால் நீங்கள் அங்கே கேட்டு வச்சுக்கிறது பெட்டர். ரெண்டாவது, நீங்கள் என்ன ஃபுட் போடுறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்கிற ஃபுட் எக்ஸ்பிரி ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பிரி ஆன ஃபுட்ஸ் இப்போ நிறையா பார்த்திங்கன்னா புதுசுன்னு சொல்லி விற்றுட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்கெட்லேருந்து அப்படியே வச்சுருப்பாங்க ஃபுட்டை. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே ஃபீட் பண்ணுறப்போ ரொம்ப நேரமாக ஓப்பன்லேயே வச்சுருப்போம். ஸோ அதனால் காற்று போய் நிறைய ஃபுட் கெடும். ஸோ இந்த மாதிரி கேஸஸை தவிர்த்துக்குங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ் ஏன் பபுள் நெஸ்ட் கட்டலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா இங்கே பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த பீட்டா பார்த்திங்கன்னா எந்த பபுள் நெஸ்ட்டுமே கட்டலை. ஏன் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சில பீட்டாஸ் பார்த்திங்கன்னா டேங்க் செட் ஆகலை அப்படின்னா ஃபுட் எடுத்துக்காது, ஃப்ளார் பண்ணாது, ஆக்டிவாக இருக்காது, பபுள் நெஸ்ட் கட்டாது. இது ஒரு காமன் ரீசன். டேங்க் செட் ஆகலை அப்படின்னா பீட்டா ஃபிஷ் ஆக்டிவாகவே இருக்காது, எதுவுமே பண்ணாது. ஸோ இப்போ இங்கே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் கொஞ்சம் சிக்காக இருக்குது. ஸோ இந்த மீன் ஏன் இப்படி இருக்குங்கிறது காரணம் சிக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் மீன் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சிக்காக இருக்கா, சிக்காக இருந்தால் எந்த நோய் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்டாக ஃபிஷ்ஷை மானிட்டர் பண்ணணும். வாங்குகிற இடத்துல தெளிவாக வாங்குங்க. சிக்காக இருக்குது அப்படின்னா ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், ராக் சால்ட் ஆட் பண்ணுங்கள், ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும், இந்த டேங்க் ஒரு கலரில் இருக்கும். ஸோ இதில் எந்த மெடிசனுமே ஆட் பண்ணல, வெறும் ராக் சால்ட் மட்டும் தான் போட்டிருக்கு. இதில் ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஊற்றுனனால இந்த கலரில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரீசன், இப்போ உங்கள் ஃபிஷ் சிக்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற ரெமெடிஸ் எடுத்து கரெக்டாக பண்ணிடணும். நிறைய டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தொட்டிலையோ நீங்கள் இதில் போடுறீங்க அப்படின்னா ஃபுல் டல்லாயிரும், ஃபுட் எடுத்துக்காது, பபுள் நெஸ்ட் கட்டாது, ஆக்டிவாகவே இருக்காது, வால்லாம் சுருக்கிட்டு வரமாக போய் உட்காந்துரும். அதுக்கான ரீசனும் இப்படி தான். சிக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த டேங்க் செட்டாக இருக்காது, இல்லை உங்கள் தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை உங்கள் ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாமே கரெக்டாக வாட்ச் பண்ணணும். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ராப்ளம்ஸுமே பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு பீட்டா சிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சும்மா இப்போ டல்லாக இருக்குது அப்படின்னாலே சிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. சில பேர் பபுள் நெஸ்ட் கட்டலன்னு சொல்லிட்டு சம்மந்தமேல மிஸ்டர் ப்ளூ அப்படின்ற மெடிசனை தூக்கி உள்ளே போட்டுருக்குறானுங்க. ஸோ பீட்டா ஃபிஷ் பபுள் நெஸ்ட் அப்படிங்கிறது அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் கட்டும். சரிங்களா? நம்ம கரெக்டான டேங்க் செட்டப் கொடுக்கணும். இத்தினோண்டு பவுலில் வச்சு என்னோட பீட்டா பபுள் நெஸ்ட் கட்டலை அப்படிங்கிறாங்க. இல்லை ப்ரோ, கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு பவுல் தான் வச்சுருக்காங்க, நல்லா பபுள் நெஸ்ட் கட்டுது, வீட்டுக்கு வந்தால் கட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்ல அட்மாஸ்பியர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பீட்டா பபுள் நெஸ்ட் கட்டிடும். நீங்கள் ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே சேல் ஆயிரும். சரிங்களா? இதெல்லாமே சேல்ஸ் பீஸு. அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். இது ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் எனக்கு இது கிடையாது. நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதிலே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணாம். ஏன்னா நான் அந்த எதுவுமே கிராவல்ஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் டிஸ்பிளேக்காக வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல டேங்க் வாங்கி வச்சு நல்ல அட்மாஸ்பியரில் ஃபிஷ்ஷை வச்சிங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பீட்டா ஃபிஷ் ஹெல்த்தியாக தான் மெயின்டைன் ஆகும். பபுள் நெஸ்ட் கட்டும், ஃபுட் எடுத்துக்கும், ஃப்ளார் பண்ணும். இந்த பீட்டா பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி ரொம்ப சிக்காக இருந்தது. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ரியாக்ட் பண்ணுது. இதை பார்த்து ரியாக்ட் பண்ணுது. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல பீட்டா ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா எதனால் அப்படி இருக்குங்கிறத முன்னாடியே அனலைஸ் பண்ணிடுங்க. கடையில் வாங்குறீங்க, கடையில் ஆக்டிவாக இருக்குன்னா அப்போ கேட்டுருங்க, என்ன ஃபுட் போடுறீங்க அப்படின்னு. சில பேர் நார்மல் ஃபுட்டு தான்ப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் ஸ்டாக் இறங்கியிருக்கும் ஃபார்ம்லேருந்து.
ஸோ ஃபார்மில் என்ன போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக லைவ் ஃபீட்ஸ் தான் போட்டிருப்பாங்க, பெல்லட்டுக்கு பழக்கிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கேயே ஒன்றும் இல்லை, அங்கே பெல்லட் வச்சுருப்பானுங்க, எடுத்து போட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான், ஒரு பெரிய வீடியோவெல்லாம் இருக்காது, ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கை போட்டு விட்ருங்க. நிறைய பீட்டா ஃபிஷ் கண்டென்ட்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பீட்டா ஃபிஷ் சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பீட்டா ஃபிஷ் நீட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்டாக் அப்டேட் அது மாதிரி நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன பீட்டா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.